ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா மண் இல்லாமல் கழுவி வச்சுக்கலாம். தோலோடு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும், அதை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். சோம்பு, சீரகம், கடுகு, கொத்தமல்லி இருக்குல்ல, மல்லி விதை, அந்த விதை, அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சாலும் பரவாயில்ல. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க தண்ணிலாம் இல்லாமல் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரெடி ஆகணும்னா லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டு தண்ணி இல்லாமல் கலந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி இது மேலே தூவிட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் சரி தெரியும். தயிர் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட செய்யலாம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட. ஏன்னா அஞ்சரை பெட்டியில் உள்ள எல்லா பொருளையும் சேர்த்துருக்கோம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டைஜஷன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.